ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் முருகப்பெருமானுக்கு தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருந்து என்ன பொருட்கள் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இதில் ஷேர் பண்ணுறேன். தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நம்ம ஒரு சில குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நவக்கிரகங்களினோட ஆசீர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதனால் நமக்கு வர்ற கஷ்டம், நமக்கு ஏதாவது பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தடைகள், நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் அதில் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இது எல்லாமே நீங்கிறதோடு அளவில்லாத நன்மைகளை நமக்கு கொடுக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த உயர்ந்த விரதம் தான் இந்த தைப்பூச விரதம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முருகப்பெருமானின் அருளை பெறணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற தினம் பார்த்திங்கன்னா தைப்பூச திருநாள் தான். இந்த நாளில் முருகப்பெருமான அவருக்கு விரதம் இருந்து நம்ம வழிபாட்டு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா தீராத வினைகள், கஷ்டங்கள் எல்லாமே தீரும். காவடி எடுக்கிறதோட தத்துவத்தை போற்றும் திருநாள் தான் இந்த தைப்பூச திருநாள். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாள் தான் இந்த தைப்பூச திருநாள். தை மாதத்தில் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால தைப்பூசம் திருவிழாவாக கொண்டாடிட்டு வர்றாங்க. தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வேண்டிய வரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நினைச்ச காரியம் நினைச்சபடியே நடக்கும். அதே போல் தைப்பூசத்தில் முருகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தீராத பிரச்சனைகளும் தீரும். இதனால் லட்சக்கணக்கான பக்தர்கள் தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது வழக்கத்தில் இருக்குது. முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் தைப்பூசத்துக்காக 48 நாட்கள் விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. இந்த நாளில் மட்டும் நாம் விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். அதிகாலையில் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு முருகனை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கணும். பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னா அங்கேயும் போய் விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமான் சன்னதியை 6 முறை சுற்றி நாம் வழிபாடு செய்யணும். முருகர் சன்னதியில் அமர்ந்து முருகருக்கு சடாட்சர மந்திரமான ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை 108 முறை கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி அங்கே உட்காந்து நாம் உச்சரிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேண்டுதலை முருகப்பெருமான் கிட்ட சொல்லி வேண்டிக்கணும். மாலையில் வீட்டுக்கு முருகப்பெருமானுக்கு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே விரதம் இருக்கலாம். பூஜை அறையில் ஷட்கோண கோலம் போட்டு அந்த ஷட்கோண கோலத்தில் 6 அகல் விளக்குகள் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யணும். முருகருக்குரிய மந்திரங்கள், பாடல்கள் இது எல்லாமே படித்து நாம் வழிபாடு செய்யணும். முடிஞ்சவங்க முழு உபவாசம், முடியாதவங்க எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாம். பால், பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். மாலை நேரத்தில் முருகருக்கு நெய்வேத்தியம் படைச்சு மனதார வழிபட்டதுக்கு அப்புறமா நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். முருகருக்குரிய ஓம் சரவணபவ மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு தரம் சொல்லுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது மங்களகரமான குரு பகவானுக்கு உச்சம் பெறும் ஒரு நட்சத்திரம். அதே போல பௌர்ணமி சந்திரனுக்குரிய நாள். இந்த ஆண்டு தைப்பூசம் செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் வர்றது மிக மிக விசேஷம். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க தவறாமல் இந்த நாளை வழிபாடு செய்யுங்க. தைப்பூசத்து அன்னைக்கு முருகப்பெருமானின் அருளோட குரு, சந்திரன், செவ்வாய் இவங்களோட அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பிட்ட பொருட்களை வச்சு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடு செய்யும் போது நீங்கள் கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும்.
தைப்பூசம் அன்னைக்கு பச்சரிசியில் மஞ்சள் கலந்து வச்சு அதுக்கு மேலே 6 அகல் விளக்குகள் வந்து ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. அந்த 6 விளக்குகளுக்கு முன்னாடி 6 தாமரை மலர்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கலோட கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக படைக்கணும். அதே போல் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சூட்டுவதும் செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது. இப்படி முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் போது சந்திரன், குரு பகவான் இவங்களோட அருளையும் பரிபூரணமாக பெற முடியும். இதனால் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடை செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தோஷம் வந்து போயிடும். செவ்வாய் பகவானின் அருளால் வீடு, சொத்து, வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக இந்த தைப்பூச திருநாள் செவ்வாய்க்கிழமை வர்றதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுக்கு என்ன தோஷங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அது எல்லாமே போயிடும். நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அதனால் நீங்கள் வந்து உங்களோட உடல் உபாதையை பொறுத்து நீங்கள் வந்து விரதத்தை கடைபிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா ஆத்மார்த்தமாக நீங்கள் முருகரை மனசில் நிறுத்தி நீங்கள் வந்து அவருக்கு உண்டான வேல்மாறல் இது மாதிரி புக்கெல்லாம் இருக்குது இல்லையா, கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், சண்முக கவசம், இது எல்லாம் உங்ககிட்ட இதில் எந்த புக் இருக்கோ அதை வந்து படிங்க. அதே போல் செவ்வரளி பூக்களால் 108 அஷ்டோத்தரம் சொல்லி அவரோட படமோ சிலையோ வைத்திருக்கிறீங்க அப்படின்னா வேல் வச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. அது வந்து இன்னும் உங்களுக்கு நல்லது. இவ்வளவுதான், ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இந்த நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே வச்சு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.